2016 பேப்பர் 3 மெயின்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஜெண்டர் பட்ஜெட்டிங் பற்றின கொஷின். ஸோ கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கொஷின்: விமன் எம்பவர்மெண்ட் இன் இந்தியா நீட்ஸ் ஜெண்டர் பட்ஜெட்டிங். வாட் ஆர் ஆல் த ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜெண்டர் பட்ஜெட்டிங் இன் இந்தியா? த கண்டெக்ஸ்ட், த இந்தியன் கண்டெக்ஸ்ட். ஓகேங்களா? இதை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். அவங்களே ரெண்டு பார்ட்டாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட்டில் ஜெண்டர் பட்ஜெட்டிங் எந்தளவு ரோல் ப்ளே பண்ணுது, அதோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன. அப்புறம் செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பட்ஜெட்டிங்கோட ஸ்டேட்டஸ் என்ன, அட் ப்ரெசன்ட் கண்டெக்ஸ்டில் ஜெண்டர் பட்ஜெட்டிங்கோட ஸ்டேட்டஸ் என்ன. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலாக இதை விமன் இஷ்யூஸ் அப்படின்னாலே ஸோ டிஆர்எஸ்எஸ்சி, ஸோ ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு மீன்ஸ் இந்த ஃபார்மேட்டில் நம்ம அட்ரஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு மேக் டெசிஷன். ஸோ அது கண்ட்ரோல் ஓவர் ரிசோர்ஸஸ். ஒரு விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு எபிலிட்டி இருக்குது சொசைட்டியில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த அளவு பவர் இருக்குது ரிசோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுல. சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ஒர்த். ஸோ அவங்களோட செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ஒர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு சென்ஸ் பண்ணுறாங்க, அவங்க எந்த அளவு சோஷியல் சேஞ்சஸ் மேக் பண்ணுறாங்க, அவங்க இருக்கிற சொசைட்டி எந்த அளவு சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து கண்ட்ரோல் ஓவர் ஹர் லைஃப். ஸோ அவங்க லைஃப் அவங்க கண்ட்ரோலில் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து அப்ஜெக்டிவாக பார்க்கும்போது நமக்கு அந்த அளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. பட் கொஷினில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெண்டர் பட்ஜெட்டிங். ஜெண்டர் பட்ஜெட்டிங் இஸ் அ பவர்ஃபுல் டூல் ஃபார் அச்சீவிங் ஜெண்டர் மெயின் ஸ்ட்ரீமிங் ஸோ ஆஸ் டு என்ஷூர் தட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ரீச் விமன் ஆஸ் மச் ஆஸ் மென். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான பாயிண்ட். ஓகேங்களா? ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எந்த அளவுக்கு ஒரு மென்னுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுதோ அதே அளவுக்கு ஒரு விமனுக்கும் பெனிஃபிட்ஸ் ரீச் ஆகணும். அவ்வளவுதான். த ரேஷனல் ஃபார் ஜெண்டர் பட்ஜெட்டிங் அரைசஸ் ஃப்ரம் ரெகக்னைசேஷன் ஆஃப் த ஃபேக்ட் நேஷனல் பட்ஜெட்டிங் இம்பேக்ட் மென் அண்ட் விமன் டிஃபரெண்ட்லி த்ரூ த பேட்டர்ன் ஆஃப் ரிசோர்ஸ் அலோகேஷன். ஸோ செகண்ட் பாயிண்ட் அப்படியே நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு எதுனாலையுமே வந்து ஜெண்டர், அதாவது மென்னுக்கு எந்த அளவு வந்து பெனிஃபிட்டாக இருக்கோ, எந்த ஒரு ஸ்கீம்னாலையும் சரி, எந்த ஒரு பிளான்னாலையும் சரி, மென்னுக்கு எந்த அளவு எஃபெக்டிவாக இருக்கோ அதே அளவுக்கு விமனுக்கும் எஃபெக்டிவாக இருக்கணும்னு சொன்னோம். செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ ஒரு பட்ஜெட்டில் வந்து நார்மலாக ஒரு பட்ஜெட் போடுறோம், மீன்ஸ் நேஷனுக்கு ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா அந்த பட்ஜெட் வந்து கண்டிப்பாக மென் சொசைட்டியை ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணும், விமன் சொசைட்டியை ஒரு மாதிரி எஃபெக்ட் பண்ணும். ஸோ அதாவது ஓவராலாக பார்க்கும்போது மென்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்ஜ் கிடைக்கும், அவங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜெண்டர் பட்ஜெட்டிங் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். Women constitute about 48% of Indian population, but they lag behind men on many social indicators like health, education, economic opportunity, and thus gender budgeting is important. So அதாவது ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா விமன் வந்து ஆல்மோஸ்ட் 50% வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூட் பண்றாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்து லைக் ஹெல்த், எஜுகேஷன், எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே மென்னை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவுமே பேக்வேர்டில் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதனால தான் நமக்கு என்ன முக்கியம்னா ஜெண்டர் பட்ஜெட்டிங் முக்கியம். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா ஜெண்டர் பட்ஜெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத சொல்லிட்டோம். அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான டூல். அது மென்ஸுக்கு மட்டும் இல்லை, அதாவது மென்ஸுக்கு எந்த அளவு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அந்த அளவு விமன்ஸுக்கும் பெனிஃபிட் கொண்டு வரணுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எய்மு. ஸோ அதோட ரேஷனல் என்ன ரீசன் அப்படின்னா நார்மலாக ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் மென்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பெனிஃபிட்ஸையும் கொடுக்குது கம்பேரிட்டிவ் டு விமன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன முக்கியம், ஜெண்டர் பட்ஜெட்டிங் முக்கியம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் வந்து என்ன கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறாங்க, விமன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ விமன்ஸ் 50%, மென்ஸ் 50% இருக்கும்போது நம்ம மென்ஸுக்கு மட்டுமே ஃபேவராக இருக்கும் ஒரு பட்ஜெட் வந்து பண்ணுறது வந்து ரொம்பவுமே வந்து தப்பான ஒரு விஷயம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தோம்னா விமன்ஸும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஜெண்டர் பட்ஜெட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து எடுத்துடுறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விமன் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ஒர்த்னஸ். நீங்கள் வந்து ஜெண்டர் பட்ஜெட்டிங்
ஜெண்டர் பட்ஜெட்டிங் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு செல்ஃப் ஒர்த் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம விமனுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஸ்கீம்ஸ் போடுறோம், அவங்க அதில் பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களையே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் வேல்யூவேட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். இப்போ என்னோட ஒர்த்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, விமனோட இம்பார்ட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொசைட்டில ஒரு முக்கியமான ஆள். ஸோ நம்மளும் வந்து நமக்கும் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், எம்பவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ஒர்த்னஸ் வந்து கிரியேட் ஆகும் ஜெண்டர் பட்ஜெட்டிங் மூலமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிரியேஷன் ஆஃப் செல்ஃப் ஒர்த். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா பாருங்க எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம்ட்டு. அதாவது இதே பேட்டர்ன் தான் எல்லா இடத்துலயும் நம்ம ஃபாலோ பண்றோம். இந்த பேட்டர்ன் என்னது, ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சரிங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம். செகண்ட் த ரைட் டு ஹேவ் டிட்டர்மைன்டு சாய்ஸ். ஆக்சுவலா விமன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சொசைட்டில வந்து அவங்களோட சாய்ஸஸ் அவங்க மேக் பண்றது இல்லை அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. ஸோ அதனால இந்த ஜெண்டர் பட்ஜெட்டிங் கேன் ரைஸ் அவேர்னஸ் ஆன் விமன்ஸ் ரைட் அண்ட் ப்ரமோட் இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங். ஸோ ஆக்சுவலாக ஒரு விமன்ஸ்க்கு என்னெல்லாம் வந்து ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஜெண்டர் பட்ஜெட்டிங் மூலயமா நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ரைட்ஸும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி அந்த இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங், ஏன்னா அவங்க கையில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது அவங்க வந்து அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இப்போ வரையுமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கிரிட்டிசிசம் என்னது, விமன்ஸோட டெசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் மேக் பண்றது இல்லை அப்படிங்கிறது தான். அது எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கிரிட்டிசிசமா வந்து பேசப்படுது. ஸோ ஏன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் மேக் பண்றாங்க, அப்படி இல்லைன்னா ஃபாதர் மேக் பண்றாங்க. ஸோ அப்படி மீன்ஸ் அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொசைட்டில. ஸோ அப்போ டெசிஷன் மேக்கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஜெண்டர் பட்ஜெட்டிங் மூலயமா நம்ம டெசிஷன் மேக்கிங், இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங் வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரமோட் பண்ணலாம். Supporting economic opportunities empowers women to control their financial choices. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னதோட டெக்னிக்கல் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலிங் தேர் ஃபினான்ஷியல் சாய்ஸஸ். ஒரு விமனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு பொருளையோ அவங்களுக்கு தேவையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ அவங்க அதை அடைய நினைக்கணும், அதை வாங்கணும்னு நினைக்கும் பொழுது இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, ஃபாதரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்னு இல்லாம ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அச்சீவ் பண்றதுக்கு ஜெண்டர் பட்ஜெட்டிங் வந்து ஒரு முக்கியமான டூலா அமையும். த ரைட் டு ஹாவ் பவர் டு கண்ட்ரோல் தேர் ஓன் லைஃப்ஸ். நல்லா பாருங்க, அவங்களோட லைஃப்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களுக்கு பவர் கிடைக்கும், பவர் இருக்கும். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் ரேஞ்சில் தான், மீன்ஸ் வீட்டுக்குள்ளதான் விமன்ஸ் வந்து அதிகமா ஹராஸ் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்துருப்போம் சரிங்களா. டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் அதிகம். பிகாஸ் அவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பிரச்சனை நிறைய இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து ஒரு சோர்ஸ் அலாகேட் பண்ணி அது மூலயமா அவங்கள வந்து அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ஜெண்டர் பட்ஜெட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான டூலா வந்து பிளே பண்ணும். ஜெண்டர் பட்ஜெட்டிங் கேன் அட்ரஸ் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ். பிகாஸ் ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லி போடும்போது விமன்ஸுக்கு என்னெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இருக்கு, அப்ப அதை சால்வ் பண்றதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. என்ஷூரிங் விமன்ஸ் சேஃப்டி அண்ட் அட்டானமி. பிகாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஜெண்டர் பட்ஜெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நிர்பயா ஃபண்ட். ஸோ நிர்பயா ஃபண்ட் மூலயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது விக்டிம்ஸையும் சரி அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்ட்ரன், விமன் சில்ட்ரன், ஃபீமேல் சில்ட்ரன்ஸும் சரி அவங்கள வந்து எம்பவர் பண்றதுக்கு அந்த ஃபண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிங் இன் என்டர்பிரனர்ஷிப் கிவ்ஸ் விமன் எக்கனாமிக் கண்ட்ரோல் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். சேம் தான், பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இந்த பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணிடணும். The right to have access to opportunities and resources. ஆக்சுவலா இது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரைட் கிடைக்குது. அது எப்படின்னு பார்ப்போம். ஜெண்டர் பட்ஜெட்டிங் கேன் பிரிட்ஜ் த எஜுகேஷனல் ஜெண்டர் கேப் அண்ட் இம்ப்ரூவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ விமன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதான் வந்து விமன்ஸ் நம்ம வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் வந்து இனிஷியல் பீரியட்ல அவங்க ஃப்ளோரிஷ் ஆனாலையும் பிஜி யூஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்கும்.
பிகாஸ் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டிகிரிக்கு அப்புறம் வந்து அவங்க அதுக்கு மேல ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா ஹையர் டிகிரிஸ் பர்சீவ் பண்றதுங்கிறது எல்லா நார்மலா மென்ஸுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை விட விமென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் கிடைக்குது. ஸோ அது இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபைடா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஸ்கீம்ஸ் போடுறோம். அது மட்டும் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் சிஸ்டத்துலயுமே விமென்ஸோட அக்சசபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஸோ அதனால இந்த ஜெண்டர் பட்ஜெட்டிங் மூலயமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்றோம். அந்த கேப்பை ஃபில் பண்றது மூலயமா நம்ம உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டி பச்சோ பேட்டி பதோஸ் கேம்பெயின். ஸோ அதுக்கடுத்து ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா இன்வெஸ்ட் பண்றது மூலயமா விமன்ஸோட அதாவது அவங்களுக்கு அக்சஸ் பண்ண வேண்டிய சர்வீஸோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ சர்வீஸ் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆனாலே அவங்க வந்து பெனிஃபிஷியரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ஹான்ஸ் ஆவாங்க, அடுத்த லெவலுக்கு போவாங்க. The ability to influence the direction of social changes. Social changes பாருங்க எந்த அளவு இந்த பாயிண்ட் முக்கியம் பாருங்க. Gender budgeting supports women leadership and participation in decision making bodies. Addressing the gender-based discrimination, foster a more inclusive and justice society. Justice society means justice society. அவ்வளவுதான். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சேஞ்ச் கொண்டு வருதுன்னு சொல்றாங்க. ஏன்னா டெசிஷன் மேக்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியமான ரோல் பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது டைரக்டாவே வந்து ஹிட் பண்ணுது. ஸோ அதை அட்ரஸ் பண்ணுது. ஸோ அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் சொசைட்டி, ஜஸ்டிஸ் சொசைட்டி, விமன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்க்ளூசிவ் அண்ட் ஜஸ்டிஸ் சொசைட்டி வந்து என்ன ஆகும், அதாவது அந்த மாதிரி ஒரு சொசைட்டியா இருக்கும். ஸோ ஜஸ்டிஸ் இருக்கிற ஒரு சொசைட்டியா, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ற ஒரு சொசைட்டியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான், இவ்வளவுதான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இதுல பார்த்த மாதிரி எபிலிட்டி டு மேக் டெசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க செல்ஃப் ஒர்த் வந்து என்னது, செல்ஃப் ஒர்த், சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ஒர்த். நம்ம முன்னாடி பார்த்த டெம்ப்ளேட்ல அப்படியே நம்ம எழுதிருக்கோம். டிட்டர்மைன்டு சாய்ஸஸ், இங்க பாருங்க சாய்ஸஸ், கண்ட்ரோல் ஓவர் ரிசோர்சஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸஸ் பத்தின பாயிண்ட். சோ அதுக்கு அடுத்து ரைட் டு ஹவ் கண்ட்ரோல் ஓன் லைஃப்ஸ், கண்ட்ரோல் ஓவர் லைஃப். ஸோ ஆக்சுவலா இந்த அஞ்சு பாயிண்ட் வந்து நம்ம இந்த டெம்ப்ளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜெண்டர் பட்ஜெட்டிங், விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் அந்த பாயிண்ட் வந்து அப்ளை பண்ணலாம். So right to have the access to the opportunities and resources. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா control over resources. ஸோ சேம் அப்படியே தான் நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜெண்டர் பட்ஜெட்டிங். ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜெண்டர் பட்ஜெட்டிங் என்னது, வாட் இஸ் அ ஸ்டேட்டஸ்? ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து எக்கனாமிக் சர்வே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஜெண்டர் பட்ஜெட்டிங் அடாப்ஷன். The Government of India adopted gender budgeting in 2005-06 to address disparities and ensure targeted allocation for women's development. First point, gender budgeting கான்செப்ட் வந்து எப்போ வந்துச்சு, 2005-06ல வந்துச்சு. அது மூலயமா நம்ம வந்து விமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ் யாருன்னா விமன்ஸ், அது மூலமா விமன்ஸை டெவலப் பண்றோம். Two part of gender budgeting. Part A reflects the women specific scheme with 100% of allocation for women's. So 100%, அதாவது பார்ட் ஏல போடுற ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிஷியரிஸ் 100% வந்து பாத்தீங்கன்னா விமன்ஸா இருப்பாங்க. பார்ட் பில ரிஃப்ளெக்ஷன் ப்ரோ விமன் ஸ்கீம் வித் அட்லீஸ்ட் 30% allocation for women's. ஆக்சுவலா பார்ட் பில போடுற ஸ்கீம் வந்து காமனா போடுவாங்க, பட் அதுல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30% வந்து பாத்தீங்க அப்படின்னா விமன் ஃபோக்கஸ்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் பட்ஜெட்டிங்கோட 2 பார்ட். ஃபர்ஸ்ட் எப்போ அடாப்ட் பண்ணாங்க, அதுல எத்தனை பார்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த இம்பாக்ட் ஆஃப் ஜெண்டர் நியூட்ரல் மினிஸ்ட்ரிஸ். அதாவது இப்போ ரீசெண்டா தான் இந்த பாயிண்ட் வந்து நம்ம எம்பசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். அதாவது ஜெண்டர் நியூட்ரல் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெண்டர் பட்ஜெட்டிங் ஹஸ் எனேபிள்ட் ஜெண்டர் நியூட்ரல் மினிஸ்ட்ரிஸ் டு டிசைன் நியூ ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிகலி ஃபார் விமன்ஸ். விமன்ஸுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா மினிஸ்ட்ரிஸ்ல டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. Percentage of gender component, இது வந்து fact. 2022 to 23 the gender budgeting accounted 4.9% of entire budget 22-23ல. ஸோ அதாவது அதுக்கு முன்னாடி 21-22ல வந்து பாத்தீங்கன்னா 4.23%, ஆல்மோஸ்ட் 0.6% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 0.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இது வந்து ஒரு குட் சைன் தான்.
ஒரு வருஷத்துல 0.6% ஆஃப் ஜெண்டர் பட்ஜெட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது. அலோகேஷன் ஃபார் விமன்ஸ் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ். The Union Ministry of Women and Child Development saw small increase of 1% in its allocation. So 1% allocationமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்ரஸை நோக்கி தான் போகுது. Concentration on gender budgeting. Around 90% of gender budgeting is concentrated on 5 ministries. அதாவது டோட்டலாக இந்த 5 மினிஸ்ட்ரிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பட்ஜெட்டிங் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட், விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், எஜுகேஷன். டோட்டலாக இந்த 5 மினிஸ்ட்ரியில் தான் 90% ஜெண்டர் பட்ஜெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஏரியாஸ் நீடட் ஃபார் அட்டென்ஷன். இன்னும் இந்த 5 ஏரியாவை தாண்டி வேற எங்கெங்கெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணணும்? டிரான்ஸ்போர்ட், வாட்டர் கலெக்ஷன், செக்யூரிட்டி ஆர் அண்டர் ரெப்ரசன்டேட்டட். இந்த ஏரியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரெப்ரசன்டேட்டடாக இருக்காங்க. ஸோ இதுக்கு தான் வந்து ஜெண்டர் பட்ஜெட்டிங் தேவை. ஸோ டிக்ரீசிங் இன் மிஷன் சக்தி அலோகேஷன். ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேக்குனஸ் எல்லாமே அட்ரஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து மிஷன் சக்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமன் ப்ரொடெக்ஷனுக்காக மிஷன் சக்தி. ஸோ அதில் டிக்ரீஸ் ஆகுறதுங்கிறது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து எந்த அளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா 1.2% டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்க்ரீஸ் இன் பார்ட்டி அலோகேஷன். நம்ம பார்ட்டி பின்னு சொல்லணும் இல்லைங்களா? அதில் பார்ட்டியை எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அலோகேஷன் வந்து 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது ஒரு நல்ல சைன் தான். பட் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா questionable inclusion. The majority of increase of party went to பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. அதாவது இவங்க விமன்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணி பண்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால தான் நிறைய போகுது. அது வந்து என்னது? ஹவுசிங் ஸ்கீம். ஸோ இப்போ நீங்க பார்ட் ஏல வந்து ஹவுசிங் ஸ்கீமை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணிட்டு, ஹவுசிங் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் சினாரியோ. அந்த இடத்துல நாங்க வந்து ஆவாஸ் யோஜனாக்கு நாங்க அதிகமா ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிட்டோம், அது மூலியமா ஜெண்டர் பட்ஜெட்டிங்க ஃபோக்கஸ் பண்றோம்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் questionable inclusion சொல்றாங்க. ஸோ இது எப்படி கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா, however certain new trends are encouraging a positive trends over a past couple years have been the pre-budgeting consult organized by Ministry of Finance aimed to ensure voice of women also heard in the budget making process. The Finance Minister has proposed increasing gender budgeting allocation to rupees 131,700 crores to அதாவது எதுல இருந்து எது வரை அப்படின்னா 121 கோடியில இருந்து 131 கோடியா வந்து 131 கோடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஆர்எஸ்எஸ் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற மெத்தட் படி நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஃபைனலாக அதோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபேக்சுவல் தான். ஃபர்ஸ்ட் எப்போ அடாப்ட் பண்ணோம்? 2005-06 அடாப்ட் பண்ணோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமன் ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ் பார்ட்டின்னு பிரித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே விமன் ஸ்பெசிஃபைடாக கொண்டு போகணுன்றதுனால ஜெண்டர் பட்ஜெட்டிங்கில் அதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ பட்ஜெட் அலோகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸுக்குன்ற பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் இருக்குது. அதுவும் நல்லது தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுமே விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அலோகேஷனுமே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பட் என்ன இஷ்யூ அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா பட்ஜெட் விமன் ஸ்பெசிஃபைட் பட்ஜெட்டுமே 90% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிஸ்ட்ரிஸ்குள்ளேயே வந்து அடங்கிருது. அதுக்கடுத்து ஆல்டர்னேட் நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னா டிரான்ஸ்போர்ட், வாட்டர் கலெக்ஷன், செக்யூரிட்டி இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் சக்தியில் வந்து அலோகேஷன் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதை நம்ம கன்சர்ன் பார்க்கணும். ஏன்னா விமனோட ப்ரொடெக்ஷனுக்காக தான் மிஷன் சக்தி. ஸோ அதோட அலோகேஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பார்ட்டி அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது நல்ல ஒரு விஷயம் தான். questionable inclusion அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எந்த பாயிண்ட் எந்த இதில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஆவாஸ் யோஜனா. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா விமன் ஸ்பெசிஃபைட் கிடையாது. கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய ட்ரெண்ட்ஸ் இருக்கு. பட் ப்ரீ பட்ஜெட்டிங் கன்சல்டிங் மீன்ஸ் அதை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். பட் இருக்கிறது நல்லா இருந்தாலும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். விமன்ஸோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ரெப்ரசன்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் வந்து ஜெண்டர் பட்ஜெட்டிங். ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெஃபர் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இதோட பிடிஎஃப் வந்து ஆட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.